விஜய் பரந்தூருக்கு பறந்து சென்றாரா அல்லது மறந்து சென்றாரா? ஏன் இவ்வளவு காட்டமான கேள்வி? கிட்டத்தட்ட அவர் திமுகவை எதிர்த்து தான் நேற்று பேசியிருக்காரு. திமுகவை எதிர்த்து பேசினாருன்றதை விட நாட்டோட வளர்ச்சி எதிர்த்து பேசியிருக்கிறாருன்னு தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். அதனால திமுகவை தான் எதிர்த்து பேசுறாருனால அவர் மறந்தாலும் பறந்து பறந்து பேசணும்னு நான் விடல. லேண்ட் எடுத்தது திமுக அரசு தான், அதை மத்திய அரசுக்கு அவங்க தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனா 4 இடத்தை தேர்வு பண்ணி அப்புறம் 2 இடத்தை தேர்வு பண்ணி கொடுத்துருக்காங்க. கொடுத்தது மக்களின் நலனுக்காகத்தான். எந்த மக்களுக்கு அங்க போராடுறாரோ அந்த மக்களின் வாரிசுகளுக்காகத்தான் இந்த வளர்ச்சி ஏற்படுத்தப்படுகிறது. இன்னொன்று தென் மாநிலங்களா நாங்க இப்படி சொன்ன உடனே நாங்க விவசாயிகளுக்கு எதிரானவர்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. அந்த விவசாய பெருமக்கள், அந்த பகுதி மக்கள், அவர்களின் வாரிசுகள், நம்ம தமிழ்நாடு இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கம் தான் நமது. விஜய் சொல்ற மாதிரி இன்னொரு இடம் கொடுக்கணும் கொடுக்கட்டும். பட் ஆனா தமிழக அரசு அதோட ஃபீசிபிலிட்டி எல்லாம் ஸ்டடி பண்ணி அது வந்து பெங்களூர் ஹைவே பக்கத்துல எவ்வளவு தூரத்துல நம்மளுக்கு இருக்கு, டிஜிட்டல் கனெக்டிவிட்டி எவ்வளவு இருக்கு, ரோட் கனெக்டிவிட்டி எவ்வளவு இருக்கு, மீனம்பாக்கத்துல இருந்து எவ்வளவு கனெக்டிவிட்டி இருக்கு. ஒரு ஏர்போர்ட்டை வந்து டிசைன் பண்றது வந்து ஒரு சினிமா டேக் எடுக்கிற மாதிரி கிடையாது. அது பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது இவ்வளவு நாள் கழிச்சு நீங்க குதிச்சா அது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? அப்ப மறந்திருப்பீர்கள் பின்பு பறந்து வருவீர்கள்னா எப்படி நம்ம ஒத்துக்கொள்ள முடியும்? அதை தான் நான் சொல்றேன். அனாவசியமான குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். அவரோட அரசியல் இதுக்காக அவர் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். இது செய்ய வேண்டான்றது எனது தாழ்மையான கருத்து.